தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 3 மாநிலங்களோட எல்லையில காஞ்சிபுரம் பல்லவர்கள், ஹொய்சல மன்னர்கள், விஜயநகர பேரரசு எல்லாருக்கும் முக்கியமான இடமா இருந்த ஊர் திருப்பத்தூர். வெள்ளூர்ல இருந்து பிரிஞ்சு 1919ல தனி மாவட்டமா திருப்பத்தூர் உருவாச்சு. ஆனா இதோட வரலாறு காஞ்சி பல்லவர்கள் காலத்துல இருந்தே ஆரம்பமாயிடுச்சு. கர்நாடகா, ஆந்திரா எல்லையோட தமிழ்நாட்டுக்கு நுழையிற வாசல் இது. திருப்பத்தூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு 2 கதைகள் இருக்கு. முதல் கதை, திரு புனிதமான 10 ஊர் 10 வில்லேஜஸ்னு ஒரு வரலாறு. பண்டைய காலத்துல இது 10 சிறு கிராமங்களோட கூட்டமைப்பா இருந்ததால இந்த பேர் வந்ததாம். இரண்டாவது கதை, பல்லவர்கள் காலத்துல இருந்த திருப்பதி சிவன் கோவிலை சுத்தி உருவான ஊர்னு சொல்றாங்க. ஹோலி ரிடீமர் சர்ச் திருப்பத்தூர் பழைய கொலோனியல் ஆர்கிடெக்சரோட அழகான சர்ச். சேக்ரட் ஹார்ட் சர்ச் ஜோலார்பேட் ரயில்வே டவுன்ல இருக்கிற ஹிஸ்டாரிக் பாரிஷ். ஹிஸ்டாரிக் மாஸ்க்ஸ், ஜாமியா மஸ்ஜித் ஆம்பூர், ஆற்காடு நவாப் காலத்து பழைய மசூதி, கிலா மஸ்ஜித் நவாப் காலத்து அழகான ஆர்கிடெக்சர். பிரிட்டிஷ் காலத்துல திருப்பத்தூர் ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட் மேல இருந்துச்சு. சென்னையில இருந்து பெங்களூர் போற வழியில இது ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் அண்ட் சப்ளை ஸ்டேஷனா இருந்துச்சு. ஆம்பூர் பிரியாணி த லெஜண்ட். 18th செஞ்சுரியில ஆற்காடு நவாப்கள் காலத்துல இருந்து ஒரு ரெசிபி இது. சீரக சம்பா ரைஸ், டேங்கினஸ் மற்றும் நல்ல டெண்டர் மட்டன் பர்ஃபெக்ட் காம்போ. அஹமதியா ஹோட்டல் த ஐகானிக் டேஸ்ட். ஆம்பூர்ல அஹமதியா ஹோட்டல்னா அது ஒரு பிராண்டு தான். எல்லாமே சிக்னேச்சர் டிஷஸ். வீக்கெண்டில் லைன் நின்று சாப்பிட்ற அளவுக்கு கிரௌடு. முபாரக் தபாரக் டீ குடிக்காம என்ன வேலை. இந்த மாவட்டத்தோட பெருமையே ஜோலார்பேட் ரயில்வே ஜங்ஷன் தான். இது சவுத் இந்தியாவோட மிக முக்கியமான ரயில்வே ஜங்ஷன்ஸ்ல ஒன்று. ஜெனரேஷன்ஸா ரயில்வேல வேலை செய்யற ஃபேமிலிஸ் இங்க இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு